ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ரெஸ்டாரண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், சூப்பரான மெதுவடை. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது சுட சுட காஃபியோட ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா? இதை நம்ம ஈஸியாக எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி உளுந்து ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை கிரைண்டரில் தான் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். நான் இட்லி தோசைக்கு அரைக்கும்போது 1 கப்பு உளுந்து கூட போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக பண்ணுறதா இருந்தால் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி, இல்லை மிக்சியில் ஆட்டினாலுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம விடக்கூடாது. தண்ணி தேவைப்படும் போது லைட்டாக தெளித்து கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா உளுந்து ஒரு நல்ல பந்தாக ஃப்ளஃபியாக வர்றது மாதிரி கை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஃப்ளஃபி டெக்ஸ்சர். ஸோ இந்த அளவுக்கு ஆடி வரும்போது நான் இன்றைக்கி ஒரு 1/2 பவுல் இதில் மாவை செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன் நம்மளோட மெதுவடை செய்கிறதுக்கு. இதுக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இடியப்ப மாவு தான். தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதை கை வச்சே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த உளுந்து மாவு நல்லா பீட் ஆகணும். நம்ம கையிலையே இந்த மாதிரி பீட் பண்ணும்போது இதில் நல்ல ஏரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே உங்களுக்கு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக நல்லா பீட் பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சாஃப்டான மெதுவடை நமக்கு கிடைக்கும். அவுட் சைடு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் கறி லீஃப் நல்லா குட்டியாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொரியாண்டர் லீஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 துண்டு இஞ்சி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டு நல்லா சுட வச்சுருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பேட்டர் எடுத்து போட்டு பாருங்கள். அது நல்லா பபிள்ஸ் வரணும். இப்போ நான் செகண்ட் போடுறது பாருங்கள், போட்ட உடனே நல்லா பபிள்ஸ் வருது. இந்த லைட்டாக ஒரு கரண்டி வச்சு தட்டி விட்டிங்கன்னா உடனே மேலே வந்துடும். இது கரெக்டான ஹீட்டில் நமக்கு ஆயில் ரெடியாகி இருக்குது. இப்போ மாவு பக்கத்தில் நம்ம எப்போவுமே ஒரு பவுல் தண்ணி வச்சுக்கலாம். அதில் நல்லா கையை டிப் பண்ணிவிட்டு நம்ம பவுல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம எந்த சைஸுக்கு வடை போடுறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு கொடுத்து எண்ணெயில் போட்டுட்டோன்னா சூப்பராக நம்மளோட மெதுவடை அழகாக போயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டைமும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வடை போடும்போது தண்ணியில் கையை முக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து போடுங்க. நீங்கள் பேட்டர் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பந்து மாதிரி அழகாக உருண்டு வரும். இப்போ நீங்கள் போட்ட உடனே அது கீழே செட்டில் ஆகிட்டுனா உடனே கரண்டி போட வேண்டாம். கொஞ்சம் பபிள்ஸ் ஸ்டாப் ஆனதும் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 தடவை நீங்கள் போடும்போது அதுக்கு பிறகு உங்களுக்கு ஈஸியாக வரும். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும்போது நீங்கள் அதை செய்யாமல் இருக்க வேண்டாம். கண்டினியூஸாக செஞ்சு பாருங்கள். ஒரு 2-3 வாட்டி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இதோட ஷேப்ஸு, சைஸு, ஹோல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் ரிமைனிங் இருக்கிற எல்லா பேட்டர்ஸையுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். நான் குட்டி கடாய் யூஸ் பண்ணுறதுனால 2 வடையாக போட்டு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற கடாய் சைஸை நீங்கள் பொறுத்து ஒரு 2-3 அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வடை எல்லாமே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடியாகி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இப்படியே ஒரு ஈவினிங் காஃபி ஆர் டீக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.